சோல்ஜர்ஸ். ஜிடியில் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட அமானுஷங்கள் இருக்கு. அது ஒரு முக்கியமான அமானுஷன் தான் ஜிடிஏவில் மனித கறி. ஜிடியில் கேனிபலிசம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கேனிபலிசம் இருக்கு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா எப்ஸ்டைன் ஃபைல்ஸில் இதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? இதை வந்து ஏற்கனவே ஜிடிஏலேயே ஏகப்பட்ட குறியீடு வச்சுருந்துருப்பாங்க கேம்களில். ஸோ எந்தெந்த கேமில் என்னென்ன குறியீடு இருக்குது, அது எப்படி இருக்குது அப்படின்றதான் இந்த தெளிவாக பார்க்க போகிறோம். கேட்க கொஞ்சம் டிஸ்கஸ்டிங்காக அமானுஷமாக தான் இருக்கும். ஸோ என்ன எதுன்றதை பார்த்துருவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் ஜிடிஏ ஃபேன்ஸோ வீடியோ லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து ஹைப் ஆப்ஷன் இருக்கும், அதனால் ஹைப்பை திரும்ப சோல்ஜர்ஸ். அப்புறம் இந்த மாதிரி கண்டென்ட் பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே போகிற போயிடலாம். நான் கதசாமி, இந்த ஷோ குறியீடு கதசாமி. ஜிடிஏ லிபரல் சிட்டி ஸ்டோரிஸை பார்த்தீங்க அப்படின்னா ஜிவானி கேசா அப்படின்னு ஒருத்தன் இருப்பான். பார்க்கறதுலாம் குண்டா கொழுகுன்னு அமுழுமையமாக இருந்திருப்பான். ஆனால் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா கறி வெட்டுற வேலை. ப்ரோ அப்போ அது மனித கறி வெட்டுறது இவர் தானா ப்ரோ கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. வெயிட் பண்ணு, வெயிட் ட்விஸ்ட் இருக்கு. அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். அந்த கேமோட ஹீரோ தான் டோனி சோப்ரானி. இவருக்கும் எங்க அம்மாவுக்கும் ஆகாது. எங்க அம்மா அவரை பார்த்து திட்டினே இருந்திருக்கும். தலையை வந்து 9 வருஷம் கழிச்சு எங்க அம்மா பார்க்க வந்திருப்பான். அப்ப எங்க அம்மா திட்டிருக்கோம், நீ எல்லாம் ஒரு புள்ளையா, நீ வந்து ஒழுங்கா பாக்குறியா, ஜிவானி காசை பார்த்து கத்துக்க, தான் பெத்த அம்மாவே நான் பாத்துக்கிறான் தெரியுமா அப்படின்னு சொல்லியிருக்கோம். அவங்க அம்மா கேள்வி இதை கேட்டோன்னா தனக்கு செம்ம கடுப்பா இருக்கும். அவனை பார்க்க முடியுது. இன்னும் அவனை பத்தி உனக்கு தெரியாது, அவன் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, நான் அப்படியே போட்டோ எடுத்து காட்டுறேன் அப்படின்ட்டு தலைவனை வந்து அவருக்கு தெரியாம ஜிவானி காசாக்கு தெரியாம போயிட்டு போட போயிருந்திருப்பாரு. ஸ்னாப்பி ட்ரெஸ்ஸர் அப்படின்ற மிஷன்ல ஃபாலோ பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா மரத்துக்கு நடுவுல வந்து மரத்தில் வண்டி எடுத்து இருப்பான். துருமா நின்று அவனை கேமரா நீங்க வந்து போட்டோ எடுக்கணும். அப்ப தலைவன் என்ன பண்ணிருப்பான் அப்படின்னா குழந்தை மாதிரி ட்ரெஸ் போட்டிருப்பான், டைப்பர் மாதிரி போட்டுக்கிட்டு வாயில் நிப்புள் வச்சுக்கிட்டு. அவனுக்கு எதில் பார்த்தீங்க அப்படின்னா 2-3 பொண்ணுங்க இருந்திருக்கும். ப்ரோ இவன் எதில் குழந்தை மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்திருக்கான் அப்படின்னா அதை அவனே சொல்லுவான். Okay ladies, it's milk time. Who's gonna be mama? Oh my. Ah, come on girls. பார்க்காத குழந்தை மாதிரி இருக்குன்னு பார்த்தா இது என்னடா வேலை இது? ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இவனை இந்த கோலத்துல ஹீரோ வந்து போட்டோ எடுத்துருவாரு. இதை பார்த்தவனா பண்ணுவான், வண்டியிலே இது ஓடி வருவான். எடுத்த போட்டோ எடுத்துட்டு போயிட்டு அம்மா கிட்ட காமிச்சு, பாத்தியாம்மா விடுபட்ட கெடுகட்டம் பாத்தியா, அவன் ஒரு அது அவன் கூட அந்த பொண்ணு இது அப்படின்ட்டு போட்டோ காமிக்கும் போதுதான் அங்க அம்மா அதை பார்த்து இன்னும் காண்டாயிரம். நீ தாண்டா பொறுக்கி பையனா, நீ அவன் எப்படிப்பட்ட நல்லவன் தெரியுமா, அவனை போய் இப்படி போட்டோ எடுத்துட்டு வந்திருக்கியே, இதெல்லாம் நியாயமான்ட்டு மன அசைப்பத்தை அமைச்சுறாங்க தாய் கேள்வி. சைக்கோ கில்லர் ஆயிட வேண்டியது. இதுக்கப்புறம் தான் அடுத்த மிஷன் வந்திருக்கோம். திரும்ப அம்மா கிட்டே டெட் மீட் அப்படின்ற மிஷன்ல டானி சோப்ரானி திரும்ப அம்மா கிட்ட போய் பேச போயிருப்பாரு. அந்த அம்மா வந்து செம்ம கத்தின்னு இருக்கோம், நீ எதிர அவனை போட்டோ எடுத்த, அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா, அவன் ஒரு கறிக்கடை வச்சிருக்கான், அந்த கறிக்கடைக்கு மாசம் அதுக்கு மாமூல் கொடுப்பான், நீ அவனை போட்டோ எடுத்தனால காண்டாயிட்டு மாமூலும் கிடையாது ஒன்றும் கிடையாது கிளம்பு என்று சொல்லிட்டான்டா. அவன் இந்நேரம் மொத்தம் உங்க அப்பா இருந்திருக்கணும், இருந்து நடக்கிற கதையா வேலை, நீ ஒரு தந்திரா அப்படின்ட்டு அங்க அம்மா அவனை அசியமா திட்டி அமுச்சு விட்டுறான் ஹீரோவை. இங்கதான் தலைவனுக்கு செம்ம காண்டாயிரும். ஏற்கனவே ஜிவானி காசா மேல கடுப்புல இருந்த ஹீரோ இதுதான் செய்ய சமயம்ட்டு அவன் கறி கடைக்கு போய் கூப்பிடுவாரு, தம்பி உன கொஞ்சம் தனியாக பேச வேண்டியது இருக்கு வா அப்படின்ட்டு. ஹீரோ கூட்டு போனதுக்கு அப்புறம் தான் நடக்கும். மரம் வெட்டுற இடத்த கூட்டு போயிட்டு உன்னை அறுக்கிறண்டான்னு கூட்டு போயிருந்திருப்பாரு. என்ன வெறுக்கிறியா பார்த்திரி, இவன் நம்மள கொலை பண்ணா கூட்டு வந்திருக்கான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட ஜவானி கேசா தப்பிச்சு ஓட பார்ப்பான். ஹீரோ நான் அங்கேயே வெட்டி கொண்டுவாரு. வெட்டி கொண்டா பரவாயில்ல, தலைவனை வந்து பாட்பட்டை வெட்டி அவனோட கறி வண்டி எடுத்துக்கிட்டு அவன் கறி கடலையே அவனே கறியை வித்துட்டு வந்துருவாரு. கண்டதுண்டமா வெட்டி ஊரு போட்டு கறிக்கடையில் கொடுத்து காசு வாங்கிட்டு வந்துட்டான். கறிக்கடையில் போய் விற்க போகும்பொழுது ஜிவானி கேசாவோட அசிஸ்டன்ட் ஒருத்தன் இருப்பான். நல்ல வேலை ஜிவானி கேசா இங்க இல்ல, தெரிஞ்சிருந்தா வந்து உங்ககிட்ட கறி வாங்க அந்த திட்டி இருந்திருப்பாரு, அது வரத்துக்குள்ள சீக்கிரம் போயிடு நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான். அந்த கடையில் வேலை செய்யறவன் ஓடுற கறியே வாங்கிட்டு காசு குத்த வச்சுட்டு இருப்பான். அந்த பக்குடி கறிக்கடையில் கொடுத்து காசு வாங்கிட்டானா, அந்த கறியமா வாங்குறாங்க. என்னடா இது இப்படி வச்சிருக்கீங்க, பார்க்கவே குறாமே சிரிப்பாக இருக்கு அதை பார்க்கும்போது. ஜிடிஏ வைஸ் சிட்டில நீங்க ஆவ்ரி அப்படின்ற கேரக்டரை பார்த்துருக்க முடியும். அப்படியே நமக்கு நேரா நிக்கிறான்ல, அவன் தான் வைஸ் சிட்டியோட மாம்பா ஸ்டார் டைட்டன் பிஜே. எப்பவுமே சுறுசுறுப்பா இருப்பான். அவனோட காலை வடிச்சு அவனோட வீல் சேர்ல குறைச்சிட்டேன். தரமான சம்பவம். நான் இப்போ ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்கேன். டைம்லைன் படி ஜிடிஏ வைஸ் நடக்கிறது 1986. இதே கேம்ல நீங்க டொனால்ட் லவ் அப்படின்ற கேரக்டர் பார்க்க முடியும். வைஸ் சிட்டியை பொறுத்த வரைக்கும் 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்க. ஆனா ஜிடி லிபர்ட்டி சிட்டில அப்படி இல்ல. ஜிடி லிபர்ட்டி சிட்டி நடக்கிறது 1988. இந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா டொனால்ட் லவ்வுக்கும் ஆவரிக்கும் தொழில் ரீதியா போட்டி வந்திருக்கும். இதுல டொனால்ட் லவ் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பான். இந்த ஒரு காரணத்தாலே அவன் தன் சொத்தையும் செல்வாக்கியும் இழந்த டொனால்ட் லவ் ஆவரிய கொல்ல சொல்லி
ஜிடி லிபர்டி சிட்டியோட ஹீரோவான டோனி கிட்ட சொல்லியிருப்பான். இந்த ஒரு காரணத்தினாலேயே அவர் அவனை கொன்னு இருப்பாரு. இன்னொரு மிஷன்ல கொலை செய்யப்பட்ட ஆவரியோட பணத்தை ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு போறத தெரிஞ்சுக்கிட்டோம் லவ் அதை எடுத்துட்டு வா அப்படின்னு டோனி கிட்ட சொல்லியிருப்பான். டோனியும் ஆவரோட டெட் பாடியை அங்க கொண்டு வந்திருப்பான். அதன் பிறகு அந்த டெட் பாடிக்கு என்ன ஆச்சு அப்படின்றத காட்டிருக்க மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி நீங்க கேம்பெயின் அப்படின்ற மிஷன்ல டோன்லவை பார்க்க போனீங்க அப்படின்னா அவன் டேபிள்ல ஒரு வித்தியாசமான மாமிசத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். இதோட டேஸ்ட் சிக்கன் மாதிரி இருக்கு, நீயும் சாப்பிட்டு பாருன்ட்டு டோனி கிட்ட சொல்லியிருப்பான். அதை பார்த்த டோனிக்கு ஏதோ வித்தியாசமா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு வேணான்னு அவாய்ட் பண்ணிடுவாரு. உண்மையிலே என்ன கறி அப்படின்ட்டு அங்க சொல்ல அப்படின்னாலும் அது உருவத்தை பார்க்கும் போது பல பேர் சொல்றது என்ன அப்படின்னா அது மனிதனோட கறி தான். லவ் மனித கறி தின்னக்கூடிய மிக கொடூரமான ஒருத்தன். ரியல் லைஃப்ல நீங்க எப்சின் ஃபில்மான கதைகள்ல இந்த மாதிரி பணக்காரங்க இப்படி நடந்துக்குவாங்க அப்படின்றத பார்த்துக்க முடியும். லவ்வும் அந்த மாதிரி ஒருத்தன் அப்படின்னு தான் இது நமக்கு புரிய வருது. அப்போ ஆவியோட பணத்தையும் இவன் சமைச்சு சாப்பிட்ருக்கணும். அதனால தான் அவன் ஆவிரியை கொல்ல மட்டும் சொல்லாம அவள் டெட் பாடியை டோனியை வச்சு எடுக்க சொல்லியிருப்பான். எதுக்காக அப்படின்னா ஆவிரியை சமைச்சு சாப்பிட்றதுக்காக. GTA Vice City. GTA Vice City நீங்கள் மேப்பில் லிட்டில் ஹைட்டியில் இங்கே வந்தீங்க அப்படின்னா இந்த கடையை உங்களால் பார்க்க முடியும். இது அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு சாதாரண கறிக்கடை மாதிரி தான் தெரியும். ஆனால் நீங்கள் கிட்ட போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கடைக்குள்ள ஹியூமன் ஆர்கன் அப்படின்னு ஒரு பாக்ஸுக்கிறத பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் வெட்டப்பட்ட ஒரு மனுஷனோட கையையும் நீங்கள் அங்கே பார்க்கலாம். மேலும் நீங்கள் இந்த கடைக்கு பின்னாடி போனீங்க அப்படின்னா அந்த இடத்துல நிறைய பிணங்களை புதைக்கப்பட்டுக்கிறத பார்க்க முடியும். அதில் பாதி புதைக்கப்பட்ட ஒரு பிணத்துல ஒரு கை மட்டும் இருந்திருக்காது. அந்த கை தான் அந்த கறிக்கடையில் இருந்திருக்கும். கறிக்கடையில் மனிதர்களோட உடல் பாகங்கள் இருக்குது அப்படின்னா வைஸ் சிட்டிக்குள்ள மனித கறி சாப்பிடப்படுது அப்படின்னு தான் அர்த்தம். இதே மாதிரி இன்னொரு குறியீடு நீங்கள் கேமோட ஸ்டார்டிங்லேயே பார்க்க முடியும். சரியா சொல்லுனா கேமோட ஸ்டார்டிங்கில் சன்னி ஃபெராலி வைஸ் சிட்டிக்குள்ள பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு அவன் பார்ட்னர்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். அந்த நேரத்தில் கறியோட கறியா ஒரு மனுஷனை கொக்கில மாட்டி வச்சுக்கிறத உங்களால் பார்க்க முடியும். இது குட்ஃபிளாஸ் படத்தில் வந்த ஒரு சீனோட ரெஃபரன்ஸாக இருந்தாலும் கறியோட கறியா ஒரு மனுஷன் மாட்டப்பட்டிருக்கான் அப்படின்னா ஒருவேளை இவனையும் சாப்பிடதான் அங்கே வச்சிருக்காங்க அப்படின்னு குறியீடா இது இருக்கு. GTA 5 GTA 5 பார்த்தீங்க அப்படின்னா கேனிபல்ஸை பற்றி பல இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மேப்பில் இந்த இடத்துல வந்தீங்க அப்படின்னா அங்கே கேனிபல்ஸ் இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். இதை தாண்டி GTA 5ல் 3 ப்ரோட்டகனிஸ்டில் ஒருத்தரான ட்ரெவரை பல இடங்களில் மனிதர்களை சாப்பிடக்கூடிய கேனிபலாக தான் போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. நீங்கள் கேரக்டரை ஸ்விட்ச் பண்ணும் பொழுது ஒரு டிமென்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெவர் வாந்தி எடுத்துகிட்டு இருப்பார். அப்போ அவர் நெவர் ஈட் பீப்புள் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. அப்படின்னா மனித கறி சாப்பிட்டதுனால தான் இவருக்கு ஒவ்வாமை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். இதே மாதிரி ஒரு மிஷனில் மைக்கேல் ட்ரெவரை பார்க்க வந்திருப்பான். அப்போ ட்ரெவர் மைக்ரோவேவ் அவன்லேருந்து மைக்கேலுக்கு சாப்பிட கொடுத்துருப்பான். ஆனால் அந்த சாப்பாடு பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமானதுனால இது என்னது அப்படின்னு மைக்கேல் கேட்கும்போது தான் இது வெறும் கண்ணிமை தான், நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை அப்படின்னு மழுப்பட பதில் சொல்லியிருப்பாரு ட்ரெவர். ஒருவேளை அதுவும் மனித கறியாகவும் இருந்திருக்கலாம். இதே மாதிரி நீங்கள் ட்ரெவரை வச்சு ப்ளே பண்ணீங்க அப்படின்னா GTA 5 மேப்புக்குள்ள பல விக்டிம்ஸை அவங்களால பார்க்க முடியும். பல மனிதர்கள் ட்ரெவர்கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. அவங்கள நீங்கள் அவங்க ஹெல்ப் பண்ணாமல் மேப்பில் சரியா இங்கே வந்தீங்க அப்படின்னா ஆல்ட்ரோவஸ் கேம்ப் இருக்கும். அங்கே நீங்கள் இவங்களை கூப்பிட்டு போனீங்க அப்படின்னா அங்கேருந்து ஒருத்தர் வந்து துப்பாக்கி முனையில் அவங்கள மிரட்டி கூட்டிட்டு போவான். ட்ரெவர் கையிலையும் காசு கொடுப்பான். இதே மாதிரி நீங்கள் ஏகப்பட்ட மனிதர்களை கடத்திட்டு வந்து இங்கே விற்க முடியும். இவங்க எதுக்கு ட்ரெவருக்கு காசு கொடுக்குறாங்க அப்படின்னா விக்டிமாக இருக்கிற இவங்க எல்லாரையுமே சமைச்சு சாப்பிட்றதுக்காக தான். இவங்க கிட்ட இருந்து தான் ட்ரெவருக்குமே மனித கறியை சாப்பிட்ற பழக்கமும் வந்திருக்கும். இது GTA 5க்குள்ள ரொம்பவே டிஸ்கஸ்டிங்கான குறியீடு. GTA San Andreas. GTA San Andreasல நீங்கள் இறைச்சி கூடத்தை பார்க்க முடியும். இது சிண்டாகோ ஃபேமிலிக்கு சொந்தமான ஒரு இறைச்சி கூடம். இது நீங்கள் தி மீட் பிஸ்னஸ் அப்படின்ற மிஷனில் பார்த்துருப்பீங்க. லாஸ் வெஞ்சராஸில் இருக்கிற இந்த இறைச்சி கூடத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட இறைச்சிகள் தொங்கவிடப்பட்டிருக்கிறத கவனிக்க முடியும். ஆனால் இது டெக்ஸ்சர்ஸ் பார்க்குறதுக்கு பெரும்பாலும்
ஒரு மாட்டு இறைச்சி மாதிரி இருந்திருக்காது. இந்த ஒரு விஷயமே GTA ஃபேன்ஸுக்கு மத்தியில் ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கும். அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா சிண்டாகோ ஃபேமிலின்றது ஒரு க்ரைம் ஃபேமிலி. இவங்ககிட்ட ஏகப்பட்ட பிஸ்னஸ் இருக்குது, அதில் இதுவும் ஒன்று. இந்த ஒரு காரணத்தினாலேயே இவங்களுக்கு பிடிக்காதவங்க இல்லை இவங்க கொலை பண்ணுற ஆட்களை பாடியை மறைக்கிறதுக்காக இந்த மாதிரி இறைச்சியோட இறைச்சியாக கலந்து மனுஷக்கறியை விற்பனை பண்ணுறதா ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு குறியீடாக இதை பேசப்படுது. இதை ராக் ஸ்டார் கன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னாலும் இந்த ஒரு விஷயம் ஃபேன்ஸ் மத்தியில் வழக்கமாக உலாவிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். GTA 2 இந்த மாதிரி குறியீடுகளை ராக் ஸ்டார் விற்கிறது GTA HD மற்றும் 3D யூனிவர்ஸில் மட்டும் இல்லை 2D யூனிவர்ஸில் கூட இவங்க வச்சுருக்காங்க. ஒரு மிஷனில் இந்த கேமோட ஹீரோ பஸ்ஸில் ஏகப்பட்ட ஆட்களை ஏற்றிக்குவார். அந்த பயணிகளை அவர் டைரெக்டாக ஹாட் டாக் செய்கிற ஃபேக்ட்ரி கூட்டு போவார். இறைச்சி வைக்கக்கூடிய பெல்ட்டில் அவங்க எல்லாரையும் தள்ளிவிட எல்லாருமே ஹாட் டாகாக மாறிடுவாங்க. அந்த ஹாட் டாக் அவர் சேல் பண்ணுற மாதிரி அந்த கேமில் வச்சுருந்துருப்பாங்க. பொதுவாக ராக் ஸ்டார் கேமில் தான் இந்த மாதிரி வறுமைகள் இருக்கும் அப்படின்ட்டு பலர் சொல்லுவாங்க. ஆனால் ராக் ஸ்டார் நாட் DMAவாக இருக்கும் பொழுது இது வச்சுருக்காங்க அப்படின்றது குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம். ஓகே சோல்ஜர்ஸ், வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள், ப்ளஸ் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வந்து இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் பார்த்துருப்போம், ஒரு அமானுஷமான கூட பார்த்துருப்போம். லைட்டாக அறுவிருப்பாகவும் இருக்கும், கண்டுக்காதீங்க ஓகேவா. அடுத்து இந்த மாதிரி GTAல என்ன போடலாம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நானும் அடுத்த போய் ட்ரை பண்ணுறேன். சும்மா போகாதீங்க, லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அப்போ இந்த மாதிரி OG கண்டென்ட்லாம் தொடர்ந்து பண்ண முடியும். கீழே ஹைப் ஆப்ஷன் ஹைப் ஏற்றி விடுங்க சோல்ஜர்ஸ், வந்துடாதீங்க. ஹைப் ஏற்றினா 4 பேர் கண்ணில் காட்டும் ஓகேவா. அதனால் வந்து ஹைப் ஏற்றி விடுங்க சோல்ஜர்ஸ். ஓகே சோல்ஜர்ஸ், இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமாக சந்திக்கிறேன். போடுறேன், பாய்.